நீ நீதிமன்றம் போவாது இருந்தீனா காலையில காஞ்சிபுரம் போய் உனக்கு சாக்லேட்டு நம்ம தாயி பிப்பத்தி பிப்பத்தி பிச்சுக்காட்டு ஆயப்பையெல்லாம் என்னப்பா தண்ணி போட்டு நீ நீதிமன்றமா போற போவாது அம்மாண்ட பாத்து நீதிமன்றம் சென்று மன்னரிடம் என்னை பற்றி சொல்லிவிட்டால் என் நிலைமை என்ன ஆகும்? ஐயா ஏழை பெண்ணாக பிறந்தாலும் அவள் கோழையாக பிறக்கவில்லை. நீதிமன்றம் சென்றானா உனது ஊட்டி கொடைக்கானல் மன்னரா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள உட்காந்துக்கிறான். என்ன பண்றான் ஐயா? உனக்கு ஒரு துன்பம் என்றா எனக்கு ஒரு துன்பம் என்றா ஏழை பெண்ணின் கற்பை சூறையாட இருக்கிறார். வழியா கேக்குறா? 2 வழி இருக்குது. ஊரம் கேட்டு வந்து இந்த ஊரு வரலாம், பால் செட்டி வந்து இந்த ஊரு வரலாம். நான் சொன்னேன்டா எப்படி வரணும் கேட்டேன். எப்படி வரேன் என் நம்பர் பண்ணுறேன். எப்படி நம்ம ஏதாச்சும் சந்தோஷமாக நம் திருமணத்திற்காக வேலை பார்த்தாயா? தண்ணீர் கொண்டு வர சென்றாயே அம்மா. என்னமா நடந்தது அண்ணா? இந்நாட்டு அமைச்சர் கருணாகரன் என்னை கற்பழித்து கொலை செய்து விட்டார். அம்மா, இந்நாட்டு அமைச்சர் கருணாகருடைய வாழ்க்கையை சீரழித்து கொலை செய்து விட்டாரு. ஐயோ தங்கச்சி, என்னை விட்டு பிரிந்து பாருமா, அண்ணனை பாருமா, சுகத்து அண்ணனை பாருமா. சுகத்து, இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானம்மா. இந்த உலகமே என் தங்கச்சி என்று வாழ்ந்தேனே அம்மா. இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படி அம்மா? இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படி அம்மா?